நார்மலா சில கேம் ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ஸ்லாம் பார்த்துக்கோம், பயங்கரமா ப்ரெஸ் பண்ணி உடனே பால் எடுத்து. இந்த கேம் நீங்க எப்போ நம்ம பால் கிரியேட் பண்ணி சான்ஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 5 to 6 மினிட்ஸ் எப்போ வேணாலும் பாருங்க. கேலட்டாசராய் மிஸ்டேக்ல இருந்து வரும், நம்ம ஒழுங்கா எதுவும் பண்ணி வரல. நான் சொல்றேன், நீங்க these guys will decide to turn up only when they want. அவங்களுக்கா ஒரு நாள் தோணுச்சுன்னா, ஓ ஆமா இன்னைக்கு நான் விளையாடணும் அப்படின்னா விளையாடுவானுங்க, ஓகேவா? இல்லைன்னா அவனுக்கு ஆட மாட்டானுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, பண்ணி என்ன பிரயோஜனம், ஒழுங்கா பண்ணாதான் ஒன்றும் நடக்கிறது இல்லை, அப்புறம் நான் எதுக்கு ஒழுங்கா பண்ணணும்? வேர்ட்ஸ் எல்லாம் அட்ரோஷியஸ். எத்தனை தடவை பாலை விட்டான், வந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணா. ஐயோ, ஸ்லோ மோஷன்லேயே தான் இவர் கேம் ஆடுவார்னால நம்மளால வந்து சத்தியமா ஆட முடியாது. அதுதான் ஆனஸ்ட் ட்ரூத். ஐ டோன்ட் திங்க் ஸ்லாட் இஸ் a good man managerங்க. இது வந்து ஐ திங்க் நான் முன்னாடி இந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் ஹீஸ் அ குட் டாக்டிஷியன். அது இல்லைன்னு சொல்லல, பட் இஸ் நாட் அ குட் மேன் மேனேஜர். எஸ்பெஷலி அது இந்த கிளப்ல ஏன் தெரியுதுன்னா, இங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். அதாவது எனக்கு சந்தோஷம் இந்த ரிசல்ட்ல. ஏன்னு கேளுங்க, ப்ரிடிக்ஷன் ஒழுங்கா வந்துச்சு. எஸ் எஸ் வெக்கக்கேடு மானக்கேடு உட்கார்ந்துருக்கேன். இவருக்கு ப்ரிடிக்ஷன் ஒழுங்கா வந்துருச்சான். அதோட வந்து இனிமே நான் டீம் மாத்திரலான் இருக்கேன். இது பாருங்க, இப்போ இன்னொரு ஸ்கிரீன்ல நியூ காசல் பார்சலோனா ஓடுது, பாக்குறவங்களுக்கு தெரியாது. எப்போதுமே நான் நியூ காசல் ஒரு ஃபியூ இயர்ஸ் இருந்ததுனால என்னோட செகண்ட் டீம் நியூ காசல். இப்போ என் செகண்ட் டீம் மெயின் டீமா ஆக்கிடலாம்னு முடிவு பண்ணேன். அது நம்மளோட சரிப்படி வாங்குது அந்த கிளப். அங்க போனா அதோட சாணி அடி வாங்கணும். அதனால இந்த பக்கம் இருக்கிறது அதுக்கு பெட்டர் தான். அதனால வந்து இல்ல, மக்கள் யோசிச்சிருப்பாங்க, இவனுங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் இவனுங்க எபிசோடே போட மாட்டானுங்க, என்ன இன்னைக்குன்னு பார்த்து உடனே எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. அது ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் இன்னைக்கு 3 மணி நேரம் முன்னாடி வந்துருச்சு, அதனால பரவாயில்ல. ஆமா, நம்ம கேம் முன்னாடி முடிஞ்சனால உடனே ரெக்கார்டிங். பட் ஆர்னே ஸ்லாட் அவுட்டுங்க, ஆர்னே ஸ்லாட் அவுட்டா, அதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆர்னே ஸ்லாட் அவுட்டா. போதும் இல்ல முடிவு இல்ல, இதெல்லாம் முடியாது. பிளேயர்ஸுக்கு நம்ம அப்புறம் வருவோம். இல்ல வேண்டாம், மேனேஜர் பத்தி இப்ப என்னத்த அதே திரும்ப அரைச்சமாவே தான் அரைக்கணும். என்னத்துக்கு வேண்டாம், ஆர்னே ஸ்லாட் அவுட், அவ்வளவுதான். ஏன்னு எல்லாருக்கும் ஏன்னு தெரியல. ஏதாவது புதுசா யாராச்சும் வந்திருந்தீங்க, ஏன்டா இப்படி பேசுறானுங்கன்னு பாத்துருந்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி டன் ஒரு 20 எபிசோட பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஏன் ஆர்னே ஸ்லாட் ஒரு 25 போகணும்னு நினைக்கிறேன். ஆமா, சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து. இல்ல அதாவது ஜென்ரல் தாட்ஸ், அதாவது அட்மாஸ்பியர்லாம் பயங்கரமா இருந்துச்சு, அதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஓகேவா? நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் உங்ககிட்ட ஆன் பேப்பர் இருக்கிற டீம், உன்னோட டீமும் கேலட்டாசரையோட டீமும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன் பேப்பர் யூ ஆர் த பெட்டர் டீம். ஆடினது கேலட்டாசரை 1-0 தப்பு, லைக் 1-0 போனது எஸ்கேப் நமக்கு. ஏன்னா கேலட்டாசரை டிசர்வ்ட் அட்லீஸ்ட் 2 or 3 இந்த கேம்ல. அந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன தெரியுமா, எல்லாரும் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஸ்லோ ஸ்டார்ட்ஸ் சொல்லுவீங்களே, ஃபர்ஸ்ட் பயங்கரமா ஆடணுமே. நம்ம பயங்கரமா ஆடல, அவனுங்க கேவலமா ஆடினானுங்க. தவறு 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 தவறு. இந்த மாதிரி பேசறலாம் ஐ வில் நாட் டாலரேட். இல்ல புரியல, இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அந்த நார்மலா சில கேம் ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், பயங்கரமா ப்ரெஸ் பண்ணி உடனே பால் எடுத்து. இந்த கேம் நீங்க எப்போ நம்ம பால் கிரியேட் பண்ணி சான்ஸ் கிடையாது, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 5 to 6 மினிட்ஸ் எப்போ வேணாலும் பாருங்க. கேலட்டாசராய் மிஸ்டேக்ல இருந்து வரும், நம்ம ஒழுங்கா எதுவும் பண்ணி வரல. தவறு மறுபடியும் தவறு. அந்த மிஸ்டேக் நம்ம ஃபோர்ஸ் பண்ணது, அதத்தான் நான் சொல்றேன். நம்மளுடைய பிரசிங் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆனனால அந்த மிஸ்டேக்கை ஏற்படுத்துச்சு. அந்த மிஸ்டேக்கை ஏற்படுத்துறனால அவன் பால் பண்ணணும். என்ன இது நியாயம்? வந்து பிரஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா பிரஸ் ஒர்க் ஆகவே மாட்டீங்க. இல்ல இப்போ வந்து இது ஒர்க் ஆகல, அதத்தான் நான் சொல்றேன். இல்ல இது ஒர்க் ஆகல, அதத்தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு அந்த கிளிப்ல, அந்த இதுல வந்து கிளிப்புங்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 மினிட்ஸோ ஏதோ ஒன்று எவ்வளவு நேரம் ப்ரெஸ் பண்ணோம்னு ஞாபகம் இல்லை. நீங்க எடுத்து பாருங்க, ஒரு இதுவும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி மிஸ்டேக் வரல. தேர் இஸ் a டிஃபரன்ஸ் இல்ல. அதாவது இப்போ உங்ககிட்ட பால் இருக்கு, நான் வந்து பிரஸ் பண்றேன், அதுல நீங்க மிஸ் பாஸ் பண்ணி இது பண்ணீங்கன்னாக்கா தட் இஸ் மீ ஃபோர்சிங் யூ இன்டு an error, ஓகேவா? இங்க நீங்க பாருங்க, நம்ம கிரியேட் பண்ண சான்சஸ் எல்லாம் they come out of Galatasaray without any pressure. அவங்களே பால விட்டுறானுங்க, பேட் பாசஸ் மிஸ் பாசஸ். அதை ரெக்டிஃபை பண்ண அப்புறம்
நமக்கு ஒரு இடமும் வரல அதை ரெக்டிஃபை பண்ண அப்புறம். நீங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் ஐயோ நியூகாஸ்ல் ஆல்மோஸ்ட் கோல். ஒன்னு இல்ல தாண்டி வந்துருச்சு. ஆனா டு பி ஆனஸ்ட் வந்து அவங்க வந்து மிஸ் பாஸ் பண்ணாங்களானா மிஸ் பாஸ் பண்ணாங்க தான். யாருமே இல்லைன்னா வந்து மிஸ் பாஸ் பண்ணல நம்ம சொல்ல முடியாது. பட் ஏன் மிஸ் பாஸ் நடந்துச்சுன்னா ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் 5 to 7 minutes வந்து ப்ராப்பரா இவனுங்க வந்து டர்ன் அப் பண்ணணும்னு முடிவு பண்ணானுங்க. தேவர் ஆன் ஈச் மேன். கரெக்டா தான் தெரிஞ்சது. தேவர் ஆன் ஈச் மேன். பிரஸ் பண்ணி தான் அந்த மிஸ்டேக் வந்துச்சான்னு கேட்டா அகைன் அது வந்து 50-50 டிவிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் வி கட் அவுட் தேர் பாசிங் லேன்ஸ். அவங்களுடைய பாஸ் எல்லாம் ஸ்ட்ரேவர்டா போச்சு. அதனால வந்து வி வர் ஏபிள் டு கேபிட்டலைஸ்ங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே அப்படி சரி அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணினே இருக்குமே நம்ம வந்து என்ன போய் சைடுல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமா இல்ல நம்ம வந்து டச்ல இல்ல அது நான் அப்ரிஷியேட் பண்றேன். இல்ல அது கரெக்ட். அவங்க பால் எடுத்த அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் வேர்ட்ஸ்க்கு ஒரு சான்ஸ் வந்தது. இப்போ வேர்ட்ஸ்க்கு ரெண்டு சான்ஸ் வந்தது. இல்ல ஸ்டூபிடிட்டி. அதுக்கு நான் வரேன். அந்த அட்மின் வேலைன்னு ஒன்னு கொடுத்திருக்கேன் உங்களை பார்க்க சொல்லி என்னாச்சு. அதெல்லாம் இந்த கேமுக்கெல்லாம் தேவையா? 3500 சம்திங்ல இருக்கு. 4000 டார்கெட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இன்ஸ்டாகிராமும் ட்விட்டரும் தெரியும். எதுன்னு நீங்களே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான் அட்மின் வேலை முடிஞ்சிருச்சு. இல்ல அதாவது அதுக்கப்புறம் வந்து வி டிட் வெல். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அதாவது அது நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோமா பால் அவங்க கொடுத்த உடனே இல்ல வி டிட் வெல். வேர்ட்ஸ்க்கு ஒரு சான்ஸ் வந்தது. அந்த வேர்ட்ஸ்க்கு 2 சான்ஸ் வந்தது. அந்த பயலுக்கு பவர்னா என்னன்னே தெரியாத எல்லாம் பிளேஸ்மென்ட் பொருளிங்க. அவனை ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி நான் ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டேன் அந்த சீசன் ஃபுல்லாவே. ஓகே அவனுக்கு அது இன்ஜுரி, அவனுக்கு இந்த லீக் சரி வரல, அது வரல, இது வரல அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு ஷார்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு குறைச்சலாம். எவனாச்சும் கிரவுண்ட்ல அடிப்பானா அந்த ஷார்ட்டை? அறிவுபூர்வமா எவனாச்சும் அந்த மாதிரி கேவலமா ஷார்ட் அடிப்பான். நேரா கீப்பருக்கு அடிக்கிறது, கொஞ்சம் சைடு தள்ளி அடிக்கிறது, வேற என்னடாண்டா உனக்கு வேணும்? இந்த மாதிரி கேம்ல வந்து 10 நிமிஷத்துல we are scoring 2, we are taking over the game done. அங்கேயே அதுக்கப்புறம் நம்ம கொனாட்டேக்கும் வேண்டைக்கும் 10,000 பாச போட்டு கேமை முடிக்கணும். அவனுக்கு எவ்வளவு வேணாலும் பிரஸ் பண்ணிட்டு போறானுங்க, எவ்வளவு வேணாலும் எதுவும் பண்ணிட்டு போறானுங்க. நம்மளுக்கு அது கை வந்த கலை. பின்னாடியே 10,000 பாஸ் போடுறது நம்மளுக்கு அது தெரிஞ்ச விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் 10 நிமிஷத்துல கேம் முடிஞ்சது. லிட்டரலா மறுபடியும் வச்சு கொண்டு வந்துச்சு. மெக்காலிஸ்டர் லே ஆஃப் பண்ணா நேரா கீப்பர் கைக்கு. இல்ல அதுதான் நான் சொல்றேன். அதாவது அது கூட நீங்க பாத்தீங்கன்னா பிளேஸ்மென்ட் தான் சைடு ஃபுட்ல தான் ஷாட் எடுப்பேன். டேய் ஆமா புட் யுவர் லேசஸ் த்ரூ எக்ஸாக்ட்லி. அந்த ரேஞ்சில உனக்கு என்னத்துக்குடா பிளேஸ்மென்ட்? பெரிய பவர் தான் நொட்டுவாரு. அப்படியே உருட்டி மட்டும் தான் விடுவாரு. அப்பதான் வந்து இவங்க வந்து போய் அப்படியே வந்து இது பண்ணலாம். அநியாயத்துக்கு விளையாடுறாங்க. இல்ல அதாவது இந்த சீசன் வந்து he has taken some time to settle down. இப்போ ரீசெண்டா ஃபார்ம் நல்லா இருந்துச்சு. பட் இந்த கேம் வந்து was bad. அதுல there is no யாருமே எதுவும் சொல்ல முடியாது. அந்த சான்ஸ் கூட இல்ல. பாசிங் மோசம், பால் கண்ட்ரோல் மோசம். இல்ல அதுதான் நான் வரேன். அதுக்கப்புறம் அந்த 2 சான்ஸ்க்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல. கேம்லயே இல்ல அவனை எடுக்கிற வரைக்கும். எல்லாமே மோசம். ஆமா எல்லாமே மோசம் அந்த இதுல. அதுக்கப்புறம் அந்த 2 சான்ஸ் அப்புறம் வேற என்ன பெரிய டாக்கிங் பாயிண்ட் எல்லாம் வேற எழுதி வச்சு. இல்ல அதாவது டாக்கிங் பாயிண்ட் அஜெண்டா நீங்க என்னவோ நிறைய போட்டிருக்கீங்க. எனக்கு அஜெண்டா ஒண்ணுதான். அப்பார்ட் ஃப்ரம் மமடாஷ்விலி எவ்ரிவன் 0 out of 10 அவ்வளவுதான். இந்த கேம்லாம் வந்து ஏகேடிகே கூட நான் அந்த 1-on-1 கூட நான் இது பண்ணுவேங்க, எக்ஸ்கியூஸ் பண்ணுவேங்க. ஏன்னா வந்து he did everything right, keeper made a great save. அது கூட நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஆன் டார்கெட் அடிச்சு கீப்பரை சேவ் பண்ண வச்சேன். இல்ல ஆன் டார்கெட் and he went for the right decision. கீப்பர் அவ்வளோ க்ளோஸா இவ்வளோ பெரிய ஆங்கிள் பண்ணும்போது you try to chip him over, which is fine. Like I'm okay with that. Keeper just made a good save. சில சமயம் அது நடக்கும். இப்போ கோல் கீப்பருக்கு சொல்றது இல்லையா, sometimes the shot is just too good, you can't do anything, வேற வழி இல்ல. அதனால இட்ஸ் ஓகே, கீப்பர் just made a great save. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டரோ என்னவோ வரும். ஆமா அது ஆன் டார்கெட் அடிக்காம மேல அடிச்சு விடுவான். எனக்கு நான் அதான் சொல்றேன்லங்க, திஸ் இஸ் த டெம்ப்ளேட் த்ரூ அவுட் த சீசன். ஓகேவா? ஆனா எல்லாரும் கியூல் நின்று இருப்பானுங்க. இப்ப ஸ்லாட்டை வெளியே தள்ளணும், உடனே வந்து சாக் பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து இப்ப கியூ கட்டி இருக்கும். ஏன்? பிகாஸ் we lost the game. Why did we lose the game? ஒரு சான்ஸ் கூட எடுக்கல. புது மேனேஜர் வந்த உடனே இந்த சான்ஸ் எல்லாமே வந்து லைனா எடுத்துக்கொண்டே கோல் போட்டு பாத்துருப்பானுங்களா? ஆனா ஒண்ணு நான் சொல்லுவேன், இவங்க இது வந்து அதாங்க இதுல எல்லா கேமுமே வந்து யூ கான்ட் பிளேம் ஒன் ஆர் தி அதர். அதாவது இது பிளேயர்ஸ் ஆர் கோச்னு சொல்ல முடியாது. 2 பேருக்குமே இதுல கை இருக்கு. அது பிளேயர்ஸ் வந்து இவனுங்க கிடைக்கிற சான்ஸ் இவங்க எடுக்க மாட்டானுங்க. இவர் கொடுக்குற சிஸ்டம் வந்து கிடைக்கிறதே 3 சான்ஸ். என்னத்த பண்ண முடியும் அதை வச்சுட்டு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல கேம் should have been put to bed. Basically 15 மினிட்ஸ்ல கேம் should have been over. அவே டை வேற
பேசிக்கலி டை ஓவர் 15 நிமிஷத்துல வந்து இஃப் யூ ஹவ் டெஸ்டட் தி கீப்பர் ப்ராப்பர்லினா கூட அவனே கூட உள்ள விட்டுருக்கான வாய்ப்பு இருக்கு. அது கூட கிடையாது. கேவலமா சைட்ல அடிக்க வேண்டியது, மேல அடிக்க வேண்டியது, என்னதான்டா உங்களோட பிரச்சனை? காம நேரத்துல கேம முடிச்சுக்கிட்டு அவன் போய் குழந்தை குட்டியை பார்த்துருக்கலாம்டா. அதையும் இல்லாம கடைசி வரைக்கும் ஒரு முக்குன்னு முக்கி அப்புறம் வழக்கமா என்ன பண்றது, கார்னர், அப்புறம் என்ன பண்றது, கோல், அவ்வளவுதான். இதோ டெம்ப்ளேட். அங்க அப்படியே ஓசிமேன் குதிக்கிறான், கீழே மெக்காலிஸ்டர் பாப்பான், என்ன ஒருத்தன் குதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ரியாக்ஷன் விடுவான் பாருங்க. எனக்கு அந்த போட்டோவை பார்த்து நான் மறக்கவே மாட்டேன். இல்ல நான் அது கூட நான் வந்து ஐம் நாட் அவ்வளோ அந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டர்ல ஐம் நாட் அவ்வளோ மேடுங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா யூ ஹவ் கைண்ட் ஆஃப் டன் யுவர் ஜாப். ஆசிமன் கோயிங் பேக்வர்ட்ஸ் ஒரு ஹெட்டர் அப்படி பண்றான் ஃபார் போஸ்ட்ல, விச் இஸ் வெரி லிட்டில் த்ரெட். அங்க எனக்கு அந்த செகண்ட் பால் நீ வந்து ஓகே ஃபர்ஸ்ட் பாலுக்கு தான் நீ மெக்காலிஸ்டர் இது பண்ணியிருக்க, ஓகே ஹி ஹஸ் கைண்ட் ஆஃப் டன் ஹிஸ் ஜாப் தான் நான் சொல்லுவேன். ஐம் நாட் ஈவன் தட் மேட் மெக்காலிஸ்டர் மேல. செகண்ட் பால் வருது உள்ள, திரும்ப ஃபார் போஸ்ட்லேருந்து திரும்ப நியர் போஸ்ட் லைக் மிடில் ஆஃப் த கோலுக்கு தான் நீங்கள் அடிச்சாகணும் ஓசிமன், ஓகேவா? எல்லாரும் பார்த்துக்கிட்டு நிற்கிறானுங்க. பால் வாட்ச் அங்கே எக்கிட்டிக்கே இப்படி பார்க்குறான், முன்னாடியே மாரியோ மீனா வந்து கோல் அடிச்சுட்டு போகிறான். டேய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்தானே உன் தலையை அங்கே வைக்கலாம்ல. கிராவன் பர்ச்சும் அங்கே பக்கத்தில் தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தான், அவனும் என்ன பண்ணான்னு தெரியல. அங்கே நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, தீஸ் கைஸ் வில் டிசைட் டு டர்ன் அப் ஒன்லி வென் தே வாண்ட். அவங்களுக்கா ஒரு நாள் தோணுச்சுன்னா ஓ ஆமா இன்னைக்கு நான் விளையாடணும் அப்படின்னா விளையாடுவானுங்க, ஓகேவா? இல்லைன்னா அவனுங்க ஆட மாட்டானுங்க. ஏன் இத்தனை நாளா வந்துட்டு லோ பிளாக் ஆப்போசிஷன் உட்காந்துருந்தாப்ல, அதனால எங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண Galatasaray ஃபுல் பிரஸ், மேன் டு மேன் பிரஸ், ஒவ்வொருத்தவனையும் வந்து மூச்சு விடாம பிரஸ் பண்ணானுங்க. நீ என்ன பண்ண? எல்லா மிஸ் பாஸ், பால் கண்ட்ரோல் இல்ல, ஃபர்ஸ்ட் டச் இல்ல, பாட்டும் மோசம். எத்தனை தடவை கொண்டு போய் Galatasaray. நீங்க மேன் டு மேன் பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டச் எல்லாமே கஷ்டம். ஏன்னா உன் பக்கத்திலேயே ஒருத்தன் நிக்கிறான் பிரஷர் போட்டுக்கிட்டு, உனக்கு எல்லாமே கஷ்டம். இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் எண்ணினது. லிட்டரலா ஹை பிரஸ் பண்ணும்போது எல்லாரும் Galatasaray வந்து 5 பேர் முன்னாடி வச்சிருக்காங்க ஒரு சமயத்துல பிரஸ் பண்றதுக்கு. வேண்டைக்ட பால் இருக்கு, அவன் திரும்ப கொனாட்டேக்கு போடுறான். கொனாட்டே பாக்குறான், என்ன எல்லாரும் Galatasaray இங்க வரானுங்க, திரும்ப நம்ம வேண்டைக்கிட்டே போவோம். சரி வேண்டைக்கும் வந்தான், எல்லாரும் எங்கேயே வரானுங்க, ஆகா என்ன பண்றது, அதோ மெக்காலிஸ்டர் ஃப்ரீயா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவன்கிட்ட பாசப்பட்டு அவன் பின்னாடியே ஒருத்தன் இருக்கான். டேய் முன்னாடி ஒரு லாங் பால் போடேன்டா. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னங்க 2 லாங் பாலுங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படி போட்டோம். அப்ப சாலா என்ன கிழிச்சாரு, அழகான ஒரு பால், அடுத்தது அழகான ஒரு பால் எடுத்துட்டு முன்னாடி ஓடி இருந்தானா கிராஸ் பண்ணிட்டு கோல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டச் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓடி கொடுத்து வந்துருவான். தூக்குனாரு பாரு 55 நிமிஷமா 60 நிமிஷமா அவனை 60 நிமிஷம் அப்ப முன்னாடியே தூக்கி இருக்கணும். ஒண்ணுமே வரல கேம் பூரா. ஆனா வந்தப்புறம் ஃப்ரிம்பாங்கும் ஒன்னும் கிழிக்கல. நான் சொல்றேன் இல்லைங்க, இந்த பிளேயர்ஸ் வச்சு அதான் சொல்றேன். என்னால் இஃப் ஐ கேன் இல்ல ஐ வில் டெஃபினெட்லி சே ஆர்னே ஸ்லாட் மஸ்ட் லீவ். எப்பனா இவனுங்க எல்லாம் பாசிங் ஒழுங்கா பண்ணி டச்ச ஒழுங்கா எடுத்து எந்த தப்பு பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நானே சொல்லுவேன், தம்பி நீ கிளம்பு, நீ எல்லாம் கிழிச்சதெல்லாம் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் a combination of bothங்கறனால தான் ஐ எம் நாட் ஏபிள் டு பின் பாயிண்டட்லி சே நீ வெளியே அப்படின்னு. எனக்கு என்ன தெரியுமா தோணுதுங்க, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். எனக்கு என்ன தோணுது தெரியுமா, they have lost faith in Slotங்க ஆல்ரெடி. இந்த ஃபியூ இது யார் தெரியும், ஏதோ ஒரு பிபிசியில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது, வாட் டஸ் இட் மீன் when a manager loses the dressing room. அதில் ஒரு 2-3 ஃபார்மட் பிளேயர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, லைக் இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன போட்டிருந்தா, சம்டைம்ஸ் யாருன்னு ஞாபகம் இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பான், சம்டைம்ஸ் when you lose faith in the manager, when the first thing goes wrong in a match, it can be something very big, maybe you concede a goal, or it can be something very small, maybe or a few passes don't come along, they will immediately stop playing. Like you'll not give your 100%, subconsciously you don't give your 100%, because in your head you're thinking, இது பிபிசி அந்த நான் ரொம்ப இது பண்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, பண்ணி என்ன பிரயோஜனம், ஒழுங்கா பண்ணாதான் ஒன்றும் நடக்கிறது இல்லை, அப்புறம் நான் எதுக்கு ஒழுங்கா பண்ணணும். எஸ்பெஷலி அவன் என்ன சொன்னேன், எஸ்பெஷலி when people have big tournaments like வேர்ல்ட் கப்ஸ் யூரோஸ்லாம் வரும்போது they don't tend to take risks anyway. மேனேஜர் மேல ஃபெய்த் இல்லைன்னா இன்னமுமே ரிஸ்க் எடுக்க மாட்டானுங்க, இன்னமுமே இது கமிட் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா they want to be fit for that tournament. they're really not buying into the manager. ஸோ அதனால வந்து இது it's very hard for a manager to regain the dressing room. Only way that happens is you have to somehow win a long streak of games. அப்பதான் the manager can get back the dressing room. அது ஸ்லாட் கிட்ட நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
ஆனஸ்டா. ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி ஆடுறானுங்கன்னா வந்து தே ஹேவ் அந்த ஃபர்ஸ்ட் 5 to 6 minutes ஆடினானுங்க பார்த்தீங்களா, அது வந்து தட் இஸ் தட் அந்த சாம்பியன்ஸ் லீக் அட்மாஸ்பியரு, இது அவே கிரௌடு குவைட்டன் பண்ணணும் அந்த ஒரு மோட்டிவேஷனோட ஆடினானுங்க. அதுக்கப்புறம் கேலட்டாசரே ஒன்ஸ் தே சார்ட்டட் தேர் இது கேம், அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஸ்லாட் சிஸ்டமும் இருக்காவல, நம்ம என்னத்துக்கு எஃபர்ட் போடணும், அந்த அரகுறை எஃபர்ட்டில் வர மிஸ்டேக் எல்லாம் இது அதுக்கு மேலே நடக்குது. ஏற்கனவே மிஸ்டேக் பண்ணுவாங்க, இதில் அரகுறை எஃபர்ட் தான், அது இன்னமுமே மிஸ்டேக் வரும். இல்லை இந்த அல்டிமேட்டாக சொல்லுவாங்க the buck stops with the managerன்னு. I agree. If the players don't play well, if they can't control the ball, if they don't pass the ball, எல்லாமே it will fall on the manager தான். I completely get it. Because அவனுக்கு அதான வேலை, பிளேயர்ஸை பாஸ் பண்ண வைக்கிறது, ரன்ஸ் எடுக்க வைக்கிறது, ஃபினிஷ் பண்ண வைக்கிறது எல்லாமே மேனேஜரோட வேலை தான். அப்போ எவ்ரி திங் இஸ் அண்டர் யார் கண்ட்ரோல் தான். அந்த மாதிரி தான் அல்டிமேட்டாக வந்து நிற்கும். ஐ ட்ரூலி கெட் இட். இன்னொரு சைடு என்ன யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன்டா சிம்பிள் பாஸ் கூட உன்னால மேட்ச்ல போட முடியாது, ட்ரைனிங்ல ஒழுங்கா பண்றானுங்க, மேட்ச்ல ஒழுங்கா பண்ணல அப்படின்னாலும் மேனேஜரை கேட்கணுமா? அல்டிமேட்லி எவ்ரி திங் ஸ்டாப்ஸ் வித் த மேனேஜர். புரிஞ்சுதா? வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் ஸ்டாப்ஸ் வித் த மேனேஜர். இட் கேன் பி வாட் எவர் வேர் எவர் ஆர் வாட் எவர் கோஸ் ராங், இட் ஸ்டாப்ஸ் வித் த மேனேஜர்னா மேனேஜர் ஷுட் டேக் த பிளேம் ஃபார் இட். ஓகே, அல்டிமேட்லி இந்த கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் இவனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு ஆடினானுங்க, அவ்வளோதான். 10 நிமிஷத்தோட தீஸ் கைஸ் கேவ் அப். தே செட் ஓகே 10 நிமிஷம் நாங்கள் ட்ரை பண்ணோம், எதையுமே எங்களால் கோல் போட முடியல, அவ்வளோதான். we just gonna go back to default settings. அவ்வளோதான், அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. 7வது நிமிஷம் கோல் வந்துச்சா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனிமேல் நம்மளால் வந்து ரிகவரே ஆக முடியாது, இனிமேல் இதான் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு தே டிசைடட். ஓகே, நம்ம கம்பேக் பண்ண முடியாது, கோல் விட்டுட்டோம், அவே அட்மாஸ்பியர் வேற, நம்மளால சும்மாவே ஹோம்லேயே ஆட முடியாது, அவையில வேற வரோம், இவனுக்கு அடிக்கிற விசில் வேற ரொம்ப ஓவரா இருக்கு, ஒன்று தாங்க வேற முடியல, அவ்வளோதான். மேனேஜர் இருப்பானா போவானான்னு தெரியாது, நம்ம கஷ்டப்பட்டு இங்கே ஆடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. சாலாலாம் ஐ கேன் கேரண்டி யூங்க, நோ ஒன் கேன் ஃபர்கெட் ஃபுட்பால் சோ ஃபாஸ்ட். இந்த மாதிரி ப்ராப்பர் சிம்பிள் டச் எடுக்கிறது, சிம்பிளா ஒரு பால் எடுத்துட்டு ஓடுறதெல்லாம் எவனாலுமே ஒரு 6 months எல்லாம் மறந்து போகாது. ஐ கேன் கேரண்டி. ஐ எம் ஃபார் ஷுவர் சேயிங் he is playing to get the manager out. இருக்கலாம். He is playing to get the manager out. It is so obvious. No one of player like Salah can be so shit in 6 months. இல்ல அதான் சொல்றேனே, சாலா அவனுக்கு சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். சாலா வந்து எஸ்பெஷலி லுக்ஸ் லைக் he doesn't care. ஸ்லாட் இருந்தாலும் சரி, ஆமா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ அதாவது சில சமயம் நம்ம வேலைக்கு போகும்போது ஏதோ போகணுமே, சில சமயம் ஸ்கூல் காலேஜுக்குலாம் போகணுமே, அட்டெண்டன்ஸ் வேணுமே அப்படின்னு நம்ம போவோம். அவனுக்கு ஒரே என்ன தெரியுமாங்க, அந்த கேரபேக்கோட ஒரு கோல் போட்டான் தெரியுமா, ஒரு ஃப்ரீ கிக் கோல், எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ் வந்து டைரக்ட் ஃப்ரீ கிக், அந்த 6 தெரியும். ஆமா, அதுல அவன் ஃபர்ஸ்ட் குறிக்கோளா இருந்த விஷயம் பாருங்க, போய் பேட்ஜ புடிச்சு ஃபேன்ஸ்டா ஐ அம் கோயிங் டு ஸ்டே வே நம்ம காமிச்சது. He wants to be right with the fans. He doesn't care about the manager, he doesn't care about the team at this point. He doesn't believe in the managerங்க. அதாவது அப்படியே சொல்ல வரேன், he doesn't believe in the manager னா he doesn't think that okay இந்த மேனேஜர்னால வந்து நம்ம எங்கேயும் போக போறது இல்ல, இந்த மேனேஜர் வந்து நம்மள எங்கேயும் கூட்டிட்டு போக போறது இல்ல, இவர் வந்து நம்மள்ட்ட எந்த ஒரு பாசிட்டிவ் பொசிஷன் கூட்டிட்டு போக போறது இல்ல, in the near future he is going to go அப்படிங்கறத he is made up his mind. அவனுடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் he is covering up. He is saying இங்க பாரு, நான் பேட்ஜ புடிச்சிட்டேன், நான் லிவர்பூல் பிளேயர், நான் இங்க தான் இருக்க போறேன், உங்களுடைய மத்தியில் நான் முன்னாடி நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. யூ see every time he scores the goal. லாஸ்ட் கேம் அந்த ஃபர்ஸ்ட் வூல்ஸ் கேம்ல ஒரு கோலா, ரெண்டாவது வூல்ஸ் கேம்லயும் பாருங்க அவன் செலிப்ரேட் பண்ணது 2 பேர் கூட. ராபர்ட்சன் ஆப்வியஸ்லி ஃபார் தி அசிஸ்ட், மறுபடியும் ஆலிசன் கூட கேம் முடிச்சு செலிப்ரேட் பண்ணது, மத்த யார் கூட அவன் கண்டுக்கவே கிடையாது. பேசிக்கலி he saying அவ்வளவுதான்டா, ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி மோர், எனக்கு இந்த பேஷன் கீசன்லாம் எனக்கு கிடையாது இந்த சீசன், அவ்வளவுதான், எனக்கு இந்த ஆள் பண்றதுலாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கல, திஸ் இஸ் ஆல் ஐம் கோயிங் டு டூ. எப்படிங்க பால் எடுத்துட்டு சும்மா ஓடலாமா மறந்து போயிடும் ஒரு 6 மாசத்துல. இல்ல அதுதான் நான் சொல்றேன். அதாவது வந்து he seems like he doesn't care. I think even Van Dijk கூட வந்து இது வந்து ரொம்ப தெரியல, ஏன்னா Van Dijk கேப்டன், அதனால ரொம்ப தெரியல. பட் I don't think I still think Van Dijk வந்து எஃபர்ட் வைஸ் 100% போடுறான், அதுல டவுட் இல்ல. சாலா மாதிரி எஃபர்ட் போடாமலாம் இல்ல. பட் I think Van Dijk also like சில சமயம் தெரியுது that he doesn't believe in what the manager is saying அப்படின்னு. சில சமயம் அந்த செட் பீசஸ்லயோ அந்த இதுலயோ அந்த சில சமயம் ஓப்பனா பாஸ் இருக்குங்க, he will not put that pass, ஏன்னா he wants to say அது wrong option even though manager வந்து அது போட சொல்லிருக்காருன்னு. லைக் அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ்ல அது தெரியுது இப்போ. அண்ட் இன்னைக்கு ஓடலாம் பாருங்க, கர்கேஸ கொண்டு கொடுத்துட்டு 2 டிஃபெண்டர் வர்றாங்க, அங்க போய் நின்னா பாருங்க, எங்கடா போற நீ? அதுதான் அது. ஆனா அது கூட பரவாயில்லைங்க, அவங்க கூட Van Dijk கூட பரவாயில்ல,
கொனாட்டே ஆடினா பாருங்க, பதட்டம்னா பதட்டம். கொனாட்டே ஓசிமன் வந்து இல்ல ஓசிமன் வந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலே இவன் பயந்துகிட்டு ஓடுவான். உண்மையா சொல்றேங்க. அதாவது இவனடா சிரிக்கிறான்னு யோசிக்கலாம், சத்தியமா அவ்வளவு கடுப்புல இருக்கேன். ஆனா என்ன பண்ண முடியும், இவனுக்கு இவ்வளவு கேவலமா ஆடும் போது நீ வந்து நீ சத்தியமா நீ வேடிக்கை தான் பார்க்க முடியும். எப்படா நீங்க இவ்வளவு கேவலமா பாசிங் பண்றது மறந்து போச்சு, பால் கண்ட்ரோல் மறந்து போச்சு, டிஃபென்ஸ் மறந்து போய் கேவலமா கிளியரன்ஸ் பண்றீங்க. அந்த 2வது கோலை எதுக்கு டிஸ்அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தன் ஆஃப் சைட்ல இருந்தான், ஹேண்ட் பால் நம்மளது இல்ல, அவங்களோட 2வது கோல். இல்ல அவங்களோட ஓகே அவங்களோட 2வது கோல், அவங்களோட 2வது, நம்மளது டிஸ்அலோவ் பண்ணது கரெக்ட். அவங்களோட 2வது ஹேண்ட் பால் வந்து அந்த ஒருத்தன் ஆஃப் சைட்ல தான் இருந்தான். பட் he didn't make a run for the ball. இல்ல அவன் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப ஃபிளிம்சியா இருந்தது. எக்ஸாக்ட்லி. இல்ல நானும் அதான் யோசிச்சேன், இந்த கோல் வந்து இட் ஷுட் ஹவ் ஸ்டுட் அப்படின்னு. அது வந்து ரொம்ப ஃபிளிம்சி. அதாவது அவன் ஸ்டார்ட் பண்ணுவான், அப்புறம் வேற எவனா வரான்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவான் பால். கரெக்ட். ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் இனஃப் டு. அவன் ஸ்டார்ட் பண்ண நானும் பார்த்தேன், ஒரு 3 ஸ்டெப் எடுப்பான், அப்புறம் நின்றுவான் வேற எவனோ ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு. நீ அதுக்கெல்லாம் எப்படி ஆஃப் சைடு ஊதுன்னு எனக்கு தெரியல. ஓகே கோல் 2-0 அவ்வளவுதான், கேம் முடிஞ்சு. மேபி நானும் நீங்களும் பார்த்ததான் தப்பா என்னன்னு தெரியல. வேற யாராச்சும் வியூவர்ஸ் யாராச்சும் கீழ கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம கோல் வாஸ் ரைட்லி டிஸ்அலவுட். அது வாண்டேயோட சரி கொனாட்டேயோட கையில பட்டு அதுக்கப்புறம் டேவிட்சன் சாnchez பட்டு தான் உள்ள போகும். பட் ஸ்டில் நம்மளோட கை தான் ஃபர்ஸ்ட் which got it into that position. வேண்டேக்கு என்னமோ கேட்டுட்டு இருப்பான், ஏன் சட்டை இழுத்துட்டான் பாருங்க கேட்டுட்டு இருப்பான். ஆமா அது கேட்டுட்டு இருந்தான். பட் ஆனா நீங்க அந்த ரீப்ளே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செட் பீஸ்லயும் எல்லாரும் சட்டையை பிடிச்சி இழுக்கிறானுங்க. ஐயோ நல்ல வேலை சொன்னீங்க. நம்ம முட்டாளுங்க சாம்பியன்ஸ் லீக் ஆடுறோன்னு தெரியாம போய் ஒவ்வொரு கார்னர்லயும் பிரீமியர் லீக் பண்றதே போய் பண்ணிட்டு இருந்தானுங்க. கீப்பர் மேல உட்காந்து கீப்பர் மேல போய் நிக்கிறது இல்ல, நிக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, நீங்க நில்லு. அதாவது ஓகே ஒரு சமயத்துல ஐ திங்க் ஜோ கோமெஸ் ராபர்ட்சன் வந்துட்டான் உள்ள, 2 பேரும் நின்னானுங்க பக்கத்துல. அந்த ஒரு டைம் தான் அவங்க கரெக்டா பண்ணானுங்க. அது ஃப்ரீ கிக் வருது, 2 பேரும் அங்க நின்னுட்டு இருந்தாங்க, ஒண்ணும் பண்ணல கீப்பர். அப்புறம் 2 பேரும் தனியா போயிட்டானுங்க. அந்த மாதிரி பண்ணா ஓகே. இவனுக்கு பிரீமியர் லீக்ல ஆடுற மாதிரி ரெஸ்லிங்லாம் WWE எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கீப்பருக்கு எப்ப பார்த்தாலும் ஃபவுல் கிடைக்கும். கீப்பர் கையை தூக்குறாலே விசில் ஊதிட்டான். இவனுக்கு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இது காம்படிஷன் மாறி இருச்சுடா, ஏன்டா முட்டாள் மாதிரி ஆடுறீங்க திருப்பி அதே மாதிரி போய் அப்படின்னு இருந்துச்சு. We are absolutely clueless. I will definitely tell you, we will shit the bed against Tottenham, we will shit the bed against Galatasaray. ஏன்னா if you wanted a revenge, இப்போ Wolves game நீ முடிச்சிட்டு வர, you've taken perfect revenge for what happened in the Premier League. You came away 3-1 winners after a bad first half. Okay, now you are going away to Galatasaray. Historically we won only once in Turkey. அது ஏதோ அந்த ட்ரபான்ஸ் போற ஏதோ ஒரு கிளப் இருக்குல்ல, அங்கதான் ஜெயிச்சிருக்கோம். மாமா இல்ல Galatasaray ஏதோ ரெக்கார்ட், அவங்க ரெக்கார்ட் வந்து they have never lost to an English team in 11 years. சரி ஓகே, I agree that நம்ம டெர்வே சொன்னோம் going into the game we will take a 1-0 loss and that's what happened. Okay வா, it is what to say, result is irrelevant. நீ தோக்கதான் போறியா, ஓகே எக்ஸாக்ட்லி, நீ தோத்துரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. not when you play so bad like this, not when oppositionே உனக்கு இந்தாடா ராசா பிளேட்ல வச்சு குடுக்குறோம் உள்ள தள்ளிடும் போது அந்த இடத்துல பெரிய டிக்கிடாக்கா பார்சலோனா ஸ்டைல் போய் நொட்டிக்கிட்டு 4 பாஸ் போட்டுட்டு தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. இல்ல அதுதான் ஆமா, அது செம்ம கடுப்பு எனக்கு. ஒரு அந்த வேர்ட்ஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி ஐ திங்க் மெக்காலிஸ்டர் ஏன்டா ஷாட் எடுக்க வேண்டியதானே. இல்ல மெக்காலிஸ்டர் அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபுல் கேம் மெக்காலிஸ்டர் வந்து கொனாட்டே வந்து டிஃபென்ஸ்ல எப்படி பதட்டமா ஆடுறான்னா இவன் மிட்ஃபீல்ட்ல பதட்டமா ஆடுறான். ஒரு பாஸ் ஒழுங்கா போடுறது இல்ல, எவன் பக்கத்துல இருக்கான்னு இது பண்றது இல்ல, டிஃபெண்டிங் பண்ண தெரியல என்னோ இந்த சீசனு. லாஸ்ட் சீசன் நீங்க இந்த சீசன் ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் கிராவன்பெர்ச் மெக்காலிஸ்டர் தான் டபுள் பிவட்டா இருக்கணும். ஏன்னா வந்து மெக்காலிஸ்டரோட டிஃபென்சிவ் நம்பர்ஸ்லாம் லாஸ்ட் சீசன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வில் பி அ குட் டபுள் பிவட் சப்போர்ட்டுக்கு கிராவன்பெர்ச்சுக்கு அப்படின்னு. கிராவன்பெர்ச்சும் ஒர்க் ஆகல, இவனோட டிஃபெண்டிங் எங்க போச்சுன்னு எவனுக்கும் தெரியல இப்போ. திருப்பி சொல்றேங்க, யூ ஜஸ்ட் டேக் அவுட் ஆல் த குட் கேம்ஸ் தட் வி பிளேட் திஸ் சீசன். மெக்காலிஸ்டர் நல்லா பண்ணிருப்பான். போன வீடியோ தான் நம்ம சொன்னோம், எல்லா டியூவல்ஸ்குள்ளே வந்தான், டியூவல்ஸை வின் பண்ணா, ஹி ஃபோர்ஸ் தி ஆப்போசிஷன் மிட்ஃபீல்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ். இன்னைக்கு மறுபடியும் அதே தான், மறுபடியும் லேட்டு பாலை வச்சிருந்து அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு வந்தது, பாலை ஒழுங்கா ப்ரொடெக்ட் பண்ணல, ஒழுங்கா ஃப்ரீ ஆகி சிம்பிள் பாசஸ் போடல, எல்லாமே. whenever மெக்காலிஸ்டர் பிளேஸ் வெல் we will definitely play well.
ஆனா unfortunately that's only been 5 games this season. Entire season he's played 5 games, proper games he's played 40 games நம்ம ஆடி இருக்கோம். என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. கிராவன்பர்ச் ஏதோ கிராவன்பர்ச் கூட இந்த கேம்ல ஒழுங்கா ஒரு 2-3 தடவை பால் எடுத்துட்டு ஓடினான். ஆனா ஓடிக்கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டான். அட எதுக்குடா எடுத்துட்டு ஓடுற அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. கஷ்டப்பட்டு எடுத்துட்டு ஓடுறா போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுல இன்னொன்னு நான் சொல்லவே மறந்துட்டேன். இது ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன், அது லைன் அப்ல சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது இந்த கேம்ல ஜோ கோமெஸ் ரைட் பேக் எதுக்கு? உனக்கு டிஃபென்ஸ் கேலட்டாசரே அப்படி என்ன அட்டாக்கிங் த்ரெட் இருந்து, லைக் ஆன் பேப்பர் நான் சொல்றது கேமுக்கு முன்னாடி, கேமுக்கு அப்புறம் நிறைய இருந்ததுன்னு சொல்லிக்கலாம். கேமுக்கு முன்னாடி அப்படி என்ன அவங்க கிட்ட பயங்கரமான அட்டாக்கிங் த்ரெட் இருக்கு அவங்க லெஃப்ட் விங்லன்னு சொல்லிவிட்டு நீ வந்து ஜோ கோமெஸ் ஆட வைக்கிற. இவன் சாதாக்கு சப்போர்ட்டே பண்ணல அந்த பக்கம். இது வரைக்கும் முடியலங்க என்னால. அதாவது இவ்வளோ நாளா சொபோஸ்ல தூக்கி ரைட் பேக்ல போடுவாரு, அட்டாக் வேணும் கொஞ்சம் அட்டாக்கிங் இது வேணும் ரைட் பேக்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உன்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட பெஸ்ட் மிட்ஃபீல்டரை தூக்கி ரைட் பேக்ல போடுற, அதுவே பிரச்சனை. சரி பரவாயில்ல போடுற, ஒர்க் அவுட் ஆகுது ஓரளவுக்கு. இந்த கேம்ல எந்த கேம்ல உனக்கு அட்டாக் வேணுமோ, அட்டாக் பண்ண முடியுமோ அந்த கேம்ல உட்காந்து டிஃபென்சிவ் ரைட் பேக்க தான் நான் வைப்பேன், சொபோஸ்லாயே முன்னாடி மிட்ஃபீல்ட்ல இந்த கேம்ல ஆட வைப்பேன். அதாவது ஜோ கோமஸ் ஆடியே அந்த லாங் அந்த ஜேக்கப்ஸ் அந்த 2 பேரும் புரட்டினானுங்க. ஃப்ரிம்பாங் ஆடி இருந்தானா ரொம்ப மோசமா இருந்திருக்கும். இல்ல எதுக்கு சொல்றேன், இல்ல ஜோ கோமெஸ் ஆடினதே வந்து இட் பிளேஸ் இன்டு தட் ரோலுங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா we were never able to pin their full back அவங்க ஹாஃப்ல. ஜோ கோமெஸ் முன்னாடி போகாததுனால ஒன்னு சாலாக்கு சப்போர்ட் இல்ல. நாட் தட் வந்து சாலா உடனே கிழிச்சிருப்பான்னு நான் அந்த மாதிரி சொல்லல, சப்போர்ட் இல்ல அவ்வளவுதான் நான் சொல்றேன். அண்ட் இன்னொன்னு இட் அலோவ்ஸ் தேர் லெஃப்ட் பேக் டு பி லைக் டே அவங்க ரைட் பேக் வரவே மாட்டேன்றான், நீ விங்கர் எடுத்தப்போ நான் அவனோட சாலாவை வந்து டிஃபெண்டிங் பண்ண வைக்கிறேன். அவன் அந்த லேங் வரான் பின்னாடில இருந்து, லெஃப்ட் பேக்ல இருந்து லேங் இல்ல சாரி வேற ஜேக்கப்ஸ் ஆமா, பின்னாடில இருந்து வரான். ஸோ லைக் என்ன ஒரு பிளானிங் இல்லை. எந்த மேட்ச்ல மிட்ஃபீல்ட் ஆட வைக்கணுமோ அப்போ ரைட் பேக்ல ஆட வைக்க வேண்டியது. எப்போ ரைட் பேக் இத்தனை நாளா ஒத்துக்கிறேங்க. கோடி கேக்கோ உட்காந்தா நாளா சத்தியமா கோடி கேக்கோ கொண்டு வாங்கடான்னு கேட்டுட்டு இருந்தேன். சத்தியமா சொல்றேன், மேட்ச் பார்க்கும் போது இது என் வாயால சொல்லிருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. பட் சீரியஸா வேர்ட்ஸ் ஆடின லட்சணத்துக்கு தயவு செஞ்சு கேக்கோ கொண்டு வந்துரு ஸ்லாட் அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. எப்பவுமே ஸ்லோ மோஷன்லயே ஆடினா எப்படிங்க? எல்லா நம்பிக்கையே இல்லைங்க. இன்னைக்கு யாரு வந்திருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. சிஜி ஐ லவ் யூ, பட் ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு வேர்ட்ஸ் எல்லாம் அட்ரோஷியஸ். எத்தனை தடவை பால விட்டான், வந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணா. ஐயோ, ஸ்லோ மோஷன்லயே தான் இவர் கேம் ஆடுவாருனால நம்மளால வந்து சத்தியமா ஆட முடியாது. அதுதான் ஆனஸ்ட் ட்ரூத். அது எப்ப இவனுங்க மாத்த போறானுங்கன்னு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம உட்காந்துட்டு ஏதாவது சொன்னீங்க பாருங்க ஸ்டார்டிங்ல, போய் 25 எபிசோடா பாத்துட்டு வா. 25 எபிசோடுமே இதான் சொல்லியிருப்போம். ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன் எவ்ரி வீக். ஆமா, இல்ல ஆக்சுவலா இந்த கேம் ஓகே வேர்ட்ஸ் லெஃப்ட் விங்ல ஆடினா எதுக்கு அவனை லெஃப்ட் விங்ல போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கேம் வந்து கேலட்டாசரா இவ்வளவு லோ பிளாக் ஆட போறது இல்ல. லைக் தேர் சொன்ன மாதிரி யூரோப்பியன் ஃபுட்பால்ல தேர் நாட் கோயிங் டு பிளே லோ பிளாக்ஸ் ரொம்ப. ஏன்னா எல்லாருமே கேலட்டாசரா அவங்க லீக்ல தேர் டாப். அவங்க வாரம் ஆடுற ஸ்டைல தான் இங்கேயும் வர போறாங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டு. ஸோ லைக் தே ஆர் நாட் கோயிங் டு பிளே லோ பிளாக். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கேக்போ வந்து இஸ் பெட்டர் ஆன் டிரான்சிஷன் தென் வேர்ட்ஸ் வந்து அந்த லோ பிளாக்கு அகேன்ஸ்டா இஸ் தட் அந்த ஒரு கியூட் பிளேயர், அந்த டக்குன்னு பாஸ் போட்டு போறது, ஒரு ஸ்கில்ஸ் வச்சு போறது. லைக் இந்த கேம்ல அதான் சொல்றேன், எனக்கு புரியல லைன் அப் செலெக்ஷனே எனக்கு புரியல. கேக்போ பெஞ்சுன்னு எங்கேயோ பிபிசியில படிச்சேன். என்னடா கேக்போ தூக்கி பெஞ்ச் பண்ணியிருக்காருன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு புரியல ஏன் பெஞ்ச் பண்ணி இந்த கேம்ல எதுக்கு பெஞ்ச் பண்ணியிருக்காருன்னு எனக்கு புரியல. சீரியஸா தெரியலங்க. என்ன he wants him to be fit for Tottenham, அதுதான் பிரச்சனையா? கையில ஏதோ பெருசா கட்டிட்டுல வந்தானே, என்னாச்சு தெரியல, யாருக்கு தெரியும். தலைவன் ஏதோ பெஞ்ச் பிரஸ் ஓவரா பண்ண வச்சாங்க, கையை டேமேஜ் பண்ணி விட்டாங்க பாவம். ஆமா, என்ன கண்ட்ராவியோ. எனிவே இங்க என்னடான்னா 27 நிமிஷம் கூட ஆகல, பயன் மியூனிக் 3-0 அப்பா. 3-0 அப்பா, அட பாவமே, அட்டலாண்டா பாவம். பட் எனிவேஸ் ஐ மீன் இந்த கேம்ல வந்து ஜஸ்ட் நதிங். போத் தி மேனேஜர் அண்ட் தி பிளேயர்ஸ் they didn't come to win, they didn't come to draw. ஏங்க இருங்க பயன் மியூனிக் 3-0 னு சொன்னேன், அத்லெட்டிகோ 4-0 டாட்னம் கூட. அட கடவுளே, ஐயோ சாமி, சத்தியமா இன்னைக்கு அவனை சாக் பண்ணிடுவாங்க. நம்ம போட வேண்டிய கோல்லாம் அவன் போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன 27 நிமிஷத்துல 4 கோலா? அந்த 2 மேட்ச் மட்டுமே 7 கோல்.
ஹைலைட்ஸ் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் உட்காந்து நியூ காசல் பார்சலோனா தான் பார்த்துக்கிட்டு நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா. பட் ஆனா கம்மிங் பேக்குங்க, தீஸ் பிளேயர்ஸ் ஆர் நாட், இது என்னத்தை நமக்கு வந்து அனலைஸ் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. தீஸ் பிளேயர்ஸ் ஆர் த ஷிட், அவ்வளவுதான். they will turn up when they want to, they will not turn up when they don't want to play. இல்லைங்க, they have lost the dressing, I mean Slot has lost the dressing room. I think ரியலாவே வந்து they don't, I think out of respect தான் இது வரைக்கும் ஓப்பனா யாரும் சொல்லல சாலாவை தவிர. I think we are just waiting for the inevitable. I think if we go out next Wednesday, I think he's getting the sack. I honestly think he's getting the sack. next Wednesday இல்ல, I think he gets the end of the season. ஒருவேளை if he has to be ஒருவேளை if he has to be sacked mid season னா it will be after on the FA Cup City against. after international break. அது சிட்டி வேற, நமக்கு இருக்கிற லக்குக்கு அது வேற. மோசமான சீசன் பார்த்தா மொத்தமா வந்து அந்த மாதிரி. இதுல என்னன்னா சிட்டி ஃபேன்ஸ்லாம் இன்னொரு ஒரு குரூப்ல இருக்கேன். அவங்கெல்லாம் வந்து why do we always get the toughest draw? டேய், நீங்க லிவர்பூல் இது வரைக்கும் பார்த்தது இல்லையா இந்த சீசன்? toughest draw படுபாவிங்களா, நாங்க சும்மாவே நிப்போம்டா நீங்க 4 கோல் போடுறதுக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க? என்னமோ நாங்க பயங்கரமா விளையாடிட்டு இருக்கிற மாதிரி. I mean, சீரியஸாங்க, if these players really want to show that they mean it, firstly Van Dijk, secondly Salah, இல்ல போ கர்மாந்திர கான்ஃபரன்ஸ் லீக், யூரோப்பா லீக் ஆடிட்டு போ, நாங்க பார்க்க மாட்டோம். நீ யாரையா ஆடி தொலை, ஒரு கடைசி சீசன் அங்கதான் ஞாபகம் வச்சு விளையாண்டுக்கோ, அவ்வளவுதான். ஆமா, இல்ல எனக்கு எந்த எக்ஸாம்பிள் தெரியுமா வருது? இந்த யுனைடெட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அமோரிமுங்க. யுனைடெட் பிஃபோர் அமோரிம் இதே பிளேயர்ஸ் தான், ஒன்னும் டிரான்ஸ்ஃபர் விண்டோல பிளேயர்ஸ் எல்லாம் மாறல. பட் நீங்க அமோரிம் கூட ஆடும்போது பாத்தீங்கன்னா அவங்க பாடி லாங்குவேஜ்லயே தெரியும் that they don't really want to be there. 4-1 டாட்னம் ஒரு கோல் போட்டானுங்க. ஆமா, இல்ல சோ அவங்க they don't want to be there அப்படின்னு வந்து you can tell அந்த யுனைடெட். whereas இப்ப கேரிக்கோட ஓகே he is not their permanent manager as yet, கிடைக்குமான்னு தெரியாது. பட் அந்த ஒரு புது மேனேஜர், அந்த ஒரு புது இதுங்கிற போது they at least play better. நாட் தட் வந்து ரிசல்ட்ஸ் வாரம் அவங்க வின் பண்றாங்களானா இல்ல, ஐ மீன் தேர் ஆர் அப் அண்ட் டவுன் கேம்ஸ் தான். பட் ஆனா அட்லீஸ்ட் தேர் ஃபைட்டிங் ஃபார் த பேட்ஜ், ஃபைட்டிங் ஃபார் த மேனேஜர். ஒரு பிலீஃப் இருக்கு. அந்த பிலீஃப் வந்து இப்ப லிவர்பூல்ல இல்ல. லிவர்பூல் இப்ப பாக்குறது வந்து யுனைடெட் அமோரிம்க்கு கீழே லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. I think these players are done with the manager. I mean the first thing first is Slot, Klopp உட்கார்ந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? Do you think you can turn it around அப்படின்னு ஞாபகம் இருக்கா? பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் வந்து எஸ் for sure அப்படினாரு. என்னன்னா he knew how to galvanize these players. I think he has no clue how to galvanize these players, tell them okay it's fine, நாம வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், ஒரு கம்பேக் கொடுக்கலாம், இந்த கேமுக்குள்ள வரலாம். I think he's not that guy. He's not a man manager. இல்லங்க, ஆமா கரெக்ட்டா ஒரு வார்த்தை சொன்னீங்க, man managerனு. I think he's not that. He's just focused on tactics and getting the team. அதுவே தப்பா தான் போகுது. But I think his focus is only there. He doesn't know how to bring these players up, give them energy, give them confidence to say, "டேய் நீங்க வரலாம்டா, என்னடா ஒரு கோல் தான போட்டுருக்கீங்க." ஒரே நல்ல விஷயம் என்னன்னா இந்த சீசன் ஃபுல்லா சாம்பியன்ஸ் லீக்ல Galatasaray have lost every away game except Ajax. ஏன்னா Ajax படுமோசமா நம்ம அடுத்த மேனேஜரா போட்டிருந்தோம். அப்போ அதை தவிர every away game they have lost basically. ஏன்னா இப்போ அந்த யுவென்டஸ் கேமே பாத்தீங்கன்னா 90 minutesல it finished 3-0 தான். அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம்ல தான் they went and scored those 2 goals and they won it. The only good thing for me that I feel is சரி 1-0 டவுன்ல இருக்கு, ஏதோ நீங்க ஏதோ பண்ணணும், ஒரு உருப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட ஒரு பெட்டர் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா போன லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் 16ல இதே மாதிரி கேவலமா படு மோசமா PSG கூட ஆடி கேவலமா கடைசியில் ஒரு கோல் போட்டு வருவோம். அந்த அன்னைக்கு ஆலிசன் வந்துட்டு மரண சேவ் பண்ணிட்டு இருப்பான். மோசமான கேம் அந்த கேம். ஆமா, பட் ஆனா லாஸ்ட் சீசன் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு அட் த டைம் PSG ஆடும்போது. இல்ல நீங்க மேன் மேனேஜர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதாவது ஜூலியன் நாகல்ஸ்மன் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் ஒரு பாட்காஸ்ட்ல, எங்க ஜெர்மன் பாட்காஸ்ட்ல வந்தான். அண்ட் இது ஜூலியன் நாகல்ஸ்மனும் சரி, இது நிறைய மேனேஜர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நான் சொல்றேன், மேனேஜ்மெண்ட் வந்து டாக்டிக்ஸ் வந்து இஸ் ஒன்லி அபவுட் 20 to 30%. 70% வந்து யூ நீட் டு நோ ஹவு டு ஹேண்டில் யுவர் பிளேயர்ஸ். யாருக்கு வந்து எந்த பிளேயரை எப்படி என்கரேஜ் பண்றது, ஹவு டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தம்ங்கிறது தான் இஸ் த பல்க் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இஃப் யூ வாண்ட், சில பிளேயர்ஸ்க்கு வந்து டே நீ ஏன்டா ஒழுங்கா ஆடலன்னு கத்துனா they'll play better. சில பிளேயர்ஸ்க்கு வந்து யூ நோ யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் பெட்டர், யூ கேன் பிளே பெட்டர் அப்படின்னு ஒரு மாதிரி லைக் அந்த ஆர்ம் அரவுண்ட் த ஷோல்டர் இருப்பாங்களே, லைக் அது ஒரு பிளேயர். ஐ டோன்ட் திங்க் ஸ்லாட் இஸ் a good man மேனேஜருங்க. இது வந்து ஐ திங்க் நான் முன்னாடி இந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் ஹீஸ் அ குட் டாக்டிஷியன். அது இல்லைன்னு சொல்லல.
பட் இஸ் நாட் அ குட் மேன் மேனேஜர். எஸ்பெஷலி அது இந்த கிளப்ல ஏன் தெரியுதுன்னா இங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ். இந்த சாலா சிச்சுவேஷனை சரியா ஹேண்டில் பண்ணல. லைக் மேனேஜர் சைட்ல இருந்து he could have done it much better. ஏன்னா ஓகே யூ வாண்ட் டு பிளே ஒரு சர்டன் வே, சாலா ஒரு சர்டன் வேல யூஸ் பண்ணணும். பட் யூ நோ தட் இந்த மாதிரி வந்து சாலா வந்து இஸ் நாட் பிளேட் தட் ரோல் பிஃபோர், இஸ் நாட் கோயிங் டு பி குட் அட் இட் ஆர் வாட் எவர் இட் இஸ், இஸ் நெவர் டன் தட் பிஃபோர். அந்த மாதிரி இருக்கும்போது தெர் இஸ் அ வே டு பிரிங் தட் அப் ஒரு கான்வர்சேஷன்ல. இந்த மாதிரி வந்து சடனா வந்து ஒரு லாஸ்ட் சீசன் வந்து சாலா எண்ட் ஆஃப் த சீசன்ல நான் மேனேஜர்கிட்ட பேச போறேன், இந்த மாதிரி வந்து என்னோட ரோல் மாற போகுதுன்னு சொல்லி இருந்த சாலா வந்து சடனா இப்ப பிரஸ்ஸுக்கு போய் வி டோன்ட் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப்னு சொல்றது வந்து இட்ஸ் அ மேசிவ் ஜம்ப். அது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு. ஸோ அது ஒரு இது. இந்த ஒரு ஆர்டிக்கல் அத்லெட்டிக்லையா இல்லை பால் ஜாய்ஸ்லையா யாரோ ஒருத்தர் ரொம்ப ரிலையபிளான சோர்ஸ் தான் வந்திருந்தது. இந்த மாதிரி வந்து ராபர்ட்சன், வேன் டைக்கு, சாலா தே ஆல் கொஸ்டின் தட் மேனேஜர்ஸ் டாக்டிக்ஸ் எல்லாம் இது பண்ணி அண்ட் he didn't handle it well. கர்டிஸ் ஜோன்ஸும் he was named in that அந்த இதுல he questioned அதை ஹேண்டில் பண்ணல அப்படி. ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் டெல் மீ இந்த மாதிரி வந்து மேன் மேனேஜ்மெண்ட் சரியில்லை ஸ்லாட். he is not able to handle the squad of players when things go wrong அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க சொல்ற அந்த மேன் மேனேஜ்மெண்ட்ங்கிறது அது வந்து இட்ஸ் a very big point. அது வந்து doesn't get it right. Correct. If the man management aspect doesn't work, correcta, you need to be very sound tactically for every game to finish on the winning side. இல்லங்க, ஈவன் மேன் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகலன்னா, ஈவன் இஃப் யூ ஆர் பெப் குவார்டியோலா, நான் இதுவே சொல்றேன், பெப் குவார்டியோலா நாளைக்கு மேன் சிட்டி ட்ரெஸ்ஸிங் ரூம் if he loses, which won't happen realistically, but if he loses the man city dressing room, நாளைக்கு என்னதான் பெப் குவார்டியோலா வந்து if he's a tactical மாஸ்டர் கிளாஸ் எல்லாம் இது பண்ணா கூட மேன் சிட்டி will not do well. ஏன்னா the players are not buying into it. இல்ல எப்படி சொல்றேன்னா, okay, even if players don't buy into it, okay வா, let's say you win 10 out of 10 games, you are a bad manager, உன் டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகல, பட் யூ ஸ்டில் வின் 10 out of 10 கேம்ஸ்னா பிளேயர்ஸ் வில் ஸ்டார்ட் டு ஃபீல் இவன் நல்லா தான் நம்மளை பார்த்துக்கலாம், நம்ம கேமை வின் பண்றோம், அப்போ மேபி நம்ம வந்துட்டு இவர் சொல்றத உண்மையா கேட்டு விளையாண்டா கூட நம்ம நல்லா பண்ணிடுவோம் மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி மென்டலி இட் வில் சேஞ்ச். ஆமா, கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து கார்லோ அன்செலோட்டி. இந்த கேரத் பேல் ரீசெண்டா அந்த ஸ்டிக் டு ஃபுட்பால் அதுல சொல்லியிருப்பான், we didn't do a lot of tactics but he was a great man manager னு சொன்னான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதான் நீங்க சொன்னது. அதான் சொல்றேன், if the results start to come in their favor, players வந்து சரி பரவாயில்ல இவர் சொல்றதுதான் நம்ம ஏத்துக்க முடியல, இவ்வளவு நம்ம தான் நம்ம பாத்துக்க மாட்டேங்கிறாருனாலும் எப்படியோ ஜெயிக்கிறோம் பாரு, அதுல இருந்து நம்ம கான்பிடன்ஸ் எடுத்துட்டு போய்க்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தோணும். But I think both sides are gone. I think next Wednesday, I don't think we will qualify. Firstly, I know how shit feeling, but it is the ultimate truth. I don't think we will qualify. ஒரு 2 days முன்னாடி இருந்து ஜாபி அலோன்சோ ரூமர்ஸ் ஹெவியா வர ஆரம்பிச்சிருச்சு, that he is accepted the role அப்படிங்கலாம் வந்துட்டு ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, which just goes on to say his slots days are numbered. Ultimately, I think next Wednesday it will happen. But நீங்க சொல்றதுல லாஜிக் இருக்கு. நான் ஏன் next Wednesday it will happenங்கறனா, at least get Alonso in before the international break and give him ஒரு 2 weeks to do what. ஏன்னா FA Cup இருக்கு, huge game against City, சரி என்னதான் பண்ணலாம்னு அலான்சோ யோசிப்பாரோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. But if he goes out of Champions League, I am definitely sure he's getting the sack. That's what I feel. Next Wednesday he's getting the sack. இல்லை, ஐ திங்க் ரிகார்ட்லெஸ் ஆஃப் அன்லெஸ் இந்த சீசன் வந்து சொன்ன மாதிரி ப்ரிவியூவில் சொன்னோன்னு நினைக்கிறேன், சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சால் வழியா he is not staying in the job. அதில் டவுட்டே இல்லை. ஸோ ஐ திங்க் he was going to get the sack at some point. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டர்நேஷனல் பிரேக்கு முன்னாடி கொண்டு வந்தால் there is positives in the sense வந்து இன்டர்நேஷனல் பிரேக் மட்டும் இல்லை, he gets till the end of the season to say okay, இந்த லிவர்பூல் ஸ்குவாடு கம்பெட்டிட்டிவ் கேம்ஸ்ல எப்படி ஆடுறாங்க, இவங்களோட எபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு குமோஹா வந்து மேபி கெட்ஸ் ஃபுல் 90 minutes, யாருக்கு தெரியும். எனக்கு என்னன்னாக்கா ஐ ஜஸ்ட் திங்க் இந்த சீசன் வந்து இன்னுமே வந்து ஓகே ட்ரோஃபி இல்லைன்னா கூட நான் எதுக்கு எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் ஸ்லாட் வில் பி தேர்னு சொல்றேன்னா, சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் இருக்கு, இட்ஸ் ஸ்டில் இன் த பேலன்ஸ். ஸோ அதனால வந்து சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் ஒன் வே ஆர் அனதர், இதர் குவாலிஃபை ஆகும் இல்லை ஆகலன்னு தெரியற வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் a decision will be made. அதனால தான் நான் சொல்றேன், I think it will be, because the fear of losing out on those places is too high. It's really really high. அவரை வச்சுட்டு if we lose out on those qualifying spots na, why would a new manager want to come over and take up from the Europa League? அந்த क्वेश्चनமே வந்து இருக்குது. இல்ல I mean it might happen. இல்ல இந்த அலோன்சோ மாதிரி மேனேஜர்லாம் they'll be like okay 1 year லிவர்பூல்ல கான்ஃபரன்ஸ் யூரோப்பா லீக் 1 year okay. But there is a fear of losing 100 million pounds, which is not a small amount if you don't qualify for Champions League. Squad ஏற்கனவே half baked.
இன்னும் 2-3 பிளேயர் கண்டிப்பா வேற வாங்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இருக்குது. அண்ட் இமேஜின் அஸ் லூசிங் தட் ஆல்சோ. ஸோ ஐ எம் ஷுர் வென்ஸ்டே இஃப் ஹி கெட்ஸ் இட் இஸ் கெட்டிங் த சாக் ப்ராபப்லி. இப்போ நெக்ஸ்ட் கேம் டாட்டனமா, டாட்டனம் அட் ஹோம் கேம் லிட்டரலா. இப்போ அந்த கேமுக்கு வருவோம். ஹோம் கேம் என்ன சொன்னீங்க? 4-1 டவுன் இன் 25 மினிட்ஸ் லிட்டரலி. 4-0 25 மினிட்ஸ்ல அத்லெட்டிக்கோ 4 கோல் போட்டிருக்காங்க. அந்த கேம் இந்த மாதிரி கேவலமா தான் பண்ணுவேன் இருந்தீங்கன்னா ஐ டோன்ட் ஈவன் நோ. அந்த கேமுக்கு அப்புறமே கூட சாக் நடக்கும், ஆப்வியஸ்லி நடக்காது. பட் Wednesday at home, I think probably it could be his final game. Only down to the fact that என்னோட ஸ்டான்ஸ், I'm still, I don't want him to go, but I want him to leave only because I know that he cannot revive these players to come back. Not because of what is happening on the field, because I truly believe, இதை நான் 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், players have been shit. They don't know what they are doing. They have been making multiple mistakes. Ball control கிடையாது, passing கிடையாது. They've had brain dead moments, so many brain dead moments. இதெல்லாமே இருக்குது. I am not going to defend the players, but I think he should leave only because of the fact that he cannot bring it back. இல்ல, he cannot bring it back. என்ன பொறுத்த வரைக்கும் I think he will get the time end of the season வரைக்கும். பட் ஆனா if he leaves naka, I think the new manager whoever comes in the season வந்து is a write offங்க. I think அவ்வளவுதான், இந்த சீசன் இஸ் a write off. புது மேனேஜர் யார் வந்தாலும் ஐ டோன்ட் திங்க் ஈவன் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆவோமான்னு கூட தெரியாது. ஏன்னா புது மேனேஜர் பாலோன்ஸவே வரான்னா புது சிஸ்டம், புது இது, அதுல ஒரு 2 கேம் தோத்துருவோம், அதுல ஒரு 3 கேம் தோத்துருவோம். அண்ட் இட்ஸ் டூ, என்ன சொல்றது, அதெல்லாம் ரொம்ப அன்பிரெடிக்டபிளா இருக்கும். எப்படி போகும்னே தெரியாது. ஸோ அதனால நான் ஒன்றும் பெருசா எதிர்பார்க்கல. மக்களே, நாங்க 2 பேருமே இன்னும் நம்ம ஆளு என்ன பிரஸ்ல பெனாத்தி இருக்காருன்னு நாங்க பாக்கல. நீங்க பாருங்க, வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ஏதாச்சும் ஒரு கேவலமான ஒரு முட்டு கொடுத்திருந்தாருன்னா நீங்க அதையும் கீழே ஓடுங்க. நாங்க பாக்கல, நாங்க கேம் முடிஞ்ச உடனே ரெக்கார்ட் பண்றோம். ஆனா எதையுமே நாங்க பாக்கல. நெக்ஸ்ட் டாட்டனம் கேம் ரிவ்யூ பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. வாயை மூடிட்டு போய் ஒழுங்கா ஆடினீங்கன்னா ஜெயிப்பீங்க. இல்லையா அதுவும் தோத்துக்கிட்டு வந்துட்டு அங்க டாப் 4 கொடுத்து போட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். மத்தபடி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா திருப்பி சொல்றேங்க, எனக்கு எப்ப சொல்லிருக்கேனே தெரியல. We can still revive this season. இது என்ன எத்தனை மேட்ச் சொல்லிட்டு போறோம்னு தெரியல. You can still make a comeback against Galatasaray. They've shifted so many goals away from home. You can still come back and win the Champions League tie. You can still win against Tottenham Hotspur in the weekend and potentially go and equalize with the United, because United வந்து வேற யாரோ ஆஸ்டன் வில்லா கூட யுனைடெட் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். செல்சி நியூகாசல் கூட ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அந்த மாதிரி ஒரு கேம்ஸ் இந்த வீக்கெண்ட் வருது. அதுலயும் பாசிபிலிட்டி for us to still go cement the top 4. இன்னுமே டைம் இருக்கு, அதான் சொல்ல வரேன், இன்னுமே டைம் இருக்கு. இவ்வளவு மோசமா அந்த சீசன் ஆடியுமே மார்ச் மாசம் முடிய பாதி மார்ச் மாசம் வந்துட்டோம். அப்போ கூட டைம் இருக்கு for you to revive the season. ஆனாலும் உங்க கையில தான் இருக்குது. பேசிக்கலி அந்த பிளேயர்ஸ், டேய் லீவ் த மேனேஜர் அவுட்ரா, ஃபார் காட் சேக், ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் த மேனேஜர். நீங்க எப்படா டர்ன் அப் ஆவீங்க? என்னோட கேள்வி அதான். இல்லைங்க, அதான் சொல்றேன், நீங்க டர்ன் அப் ஆவீங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் the first 5 minutes ஆடினானுங்க. அதுக்கப்புறம் Galatasaray once they started doing well, இவங்களுக்கு அவ்வளவுதான்டா இது போச்சு. Like they don't believe in the system, they don't believe in the manager. It's just என்ன சொல்றது, it's just bad, அவ்வளவுதான். டாட்டனம் சொன்ன மாதிரி 4-1 இப்பதான் ட்விட்டர்ல பார்த்தேன் போன்ல. கீப்பர் 2 மிஸ்டேக்கா, சப்ஸ்டியூட் கீப்பர் ஆடினானுங்க கின்ஸ்கிய 2 மிஸ்டேக். அதுக்கப்புறம் அவனை சப் அவுட் பண்ணி விகாரியோ உள்ள வந்துட்டான். ஃபர்ஸ்ட் 25 நிமிஷத்துலயே கீப்பர் சப் பண்ணிட்டானுங்க. சோ அதுதான் பாத்துட்டு இருந்தேன். கொடுமை. எனிவே அந்த பிரெடிக்ஷன் சொல்லுங்க, டாட்டனம் கேம். வேணாம், பிரெடிக்ஷனை சொல்லாத போதுதான் ஏதோ உருப்படியா பண்ணும் அந்த உல்ஸ் கேம்ல. பிரெடிக்ஷன் வந்துட்டு அத வேற சொல்லி இல்ல நான் ப்ரெடிக்ட் பண்றேங்க. 2-1 டாட்டனம் வின். 2-1 டாட்டனம் வின். ஐ அம் கோயிங் ஃபார் a draw. 0-0 draw. அந்த கேம் அப்படிதான் இருக்கும். 2 டீமும் கோல் எப்படி நிறுத்துவாங்கன்னு தெரியாம உட்கார்ந்திருக்காங்க. அதே மாதிரி கோல் எப்படி வரும், கரெக்ட். அதே மாதிரி கோல் எப்படி போடுவாங்கன்னு தெரியாது டீமுக்கு. வாஸ்தவமான பேச்சு, எப்படி நிறுத்துவாங்கன்னு தெரியாது, எப்படி போடுவாங்க மட்டும் என்ன டீமுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு டீமுக்கு தெரியும். அது சரி, அதனாலதான் அப்படி இருக்க போகுது கேம். ஆமா. பட் எனிவே எல்லாரும் நீங்க உங்க தாட்ஸ் ஆன் Galatasaray எல்லாரும் போடுங்க. டாட்டனம் பத்தி ரொம்ப பேசல, என்னத்த பேசுறது. அது ஒரு ரெலிகேஷன் டீம், நம்ம ரெலிகேஷன் ஃபார்ம்ல இருக்கோம். பேசிக்கலி இது ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்ல நடந்ததுன்னா இது ரெலிகேஷன் பேட்டில். இது பேட்டில் கரெக்ட். ஆமா. பட் எனிவே எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்ன மாதிரி சீசன் டார்கெட் 4000. இன்ஸ்டாகிராம்ல @kopkaruthu, ட்விட்டர்ல @kopkaruthu_LFC.
எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அதில். வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு கேமு, இதுக்கு ஒரு ரிவ்யூ வேறு. 43 நிமிஷத்துக்கு பேசியிருக்கோம். என்னத்த